கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தர்மையான காலை வேளையிலே முகநூல் வாயிலாக நடைபெறுகிற இந்த தொழுகைக்கு பங்கெடுக்க முன் வந்திருக்கிறவர்களே, உங்களை யாவரையும் கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய நாளை நாம் காணும்படி நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தொழுகையிலே பங்கெடுப்போம். ஆவியான தேவன் நமக்கு துணையாக இருந்து இந்த தொழுகையின் மூலமாய் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் விலையேறப்பட்ட நாமத்தை உடையவரும் சர்வ வல்லமையுள்ளவருமாய் இருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இன்றைய நாளின் புதிய காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2021 வருஷம் 9வது மாதம் இன்று 29ஆம் தேதி புதன்கிழமையை தந்த கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலங்களிலும் கடந்த இரவிலும் எங்களை அற்புதமாய் காத்து நடத்தியிருக்கிறேன். புதிய காலை வேளையை கிருபையாக தந்திருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ நடைபெற இருக்கிற இந்த ஜெப வேளையை உம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியான தேவன் பிரசன்னமாவீராக. தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக உமது அடியார்களாகி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த ஜெப வேளையை கர்த்தர் நடத்தி தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பாடக்கூடிய பாடல்கள், வாசிக்கிற திருவசனங்கள், தியானிக்கிற ஆவியானவர் அருளுகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை நாங்கள் உணர கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு துதியாக. இந்த தொழுகைக்கு ஆரம்பமாக 79வது கீர்த்தனை பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறும் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் என்கிறதான பாடல். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறும் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண் உண்டாக்கிய எண்ணில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஒட்டார் உறங்காது காப்பவர் காலை தள்ளாட ஒட்டார். வேலையில் நின்று வேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன். பக்த நிழலவரே என்னை ஆதரித்திடும் பக்த நிழலவரே. எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல் எக்கால நிலைமையில் அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கிய எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகின் போக்குவரத்தையும் பொல்லா உலகின் போக்குவரத்தையும் நல்லா தூமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேறும் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். 43ஆம் சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 43. கடவுளே என்னை நியாயம் விசாரியும்,
பக்தியற்ற ஜாதியோடு எனக்காக வழக்காடும் கபடும் அநியாயமுள்ள மனுஷன் கையினின்று என்னை விடுவியும். நீரே என் அரணாகிய கடவுள். என்னை தள்ளிவிட்டீர். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கம் கொண்டவனாய் தெரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போய் சேர்ப்பதாக. அப்பொழுது நான் கடவுளிடம் பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற கடவுளிடத்திற்கும் செல்லுவேன். கடவுளே, என் கடவுளே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் எனக்குள் சஞ்சலப்படுகிறாய்? கடவுளுக்கு காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் கடவுளுமானவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். நிருபவாக்கியமாக பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரையிலான வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 வரை வாசிக்க கேட்போமாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கு எய்யும் அக்கினியாஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றார் என்பதை. நிருப வாக்கியம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாகிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் ஒருவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார்.
அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள் என்பது குறிக்கப்பட்டதான நற்செய்தி வாக்கியம் வாசித்தாயிற்று. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திறங்கி 3ஆம் நாள் மரித்து வந்து வைத்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாய கடவுளின் வலதுபார்சி விட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிலோரை மரித்தோரை நியாயந்தரிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கிற இந்த புதிய நாளின் புதிய காலை வேளையிலே ஆவியானவர் நமக்கு அருள இருக்கிற வார்த்தைக்காக ஒரு நிமிடம் ஜெபித்து ஆண்டவர் அருளுகிற வார்த்தை வாசித்து தியானம் செய்வோமாக. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையாக தந்திருக்கிற அருமையான காலை வேளைக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, கர்த்தர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாவீராக. உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களோடு பேசுவீராக. பல வகையான கவலைகளோடு, பலவீனங்களோடு, மன சோர்வுகளோடு, ஆறாத காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ஆம், ஆண்டவர் பேசுகிற அருள் நிறைந்த வார்த்தையினால் ஆறுதல் அடையும்படி, தைரியம் கொள்ளும்படி, விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நாங்கள் அதிகமாய் பலமடையும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நன்மையான காலை வேளையிலே பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நிறைவாக உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே நமக்கு உண்டாவது 91ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 91 வசனம் 3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்பது. Surely he will save you from the foulest snare and from the deadly pestilence என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்பது. அன்புக்குரியவர்களே, ஒரு அன்பு நண்பர் ஆசையாசையாய் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தார். சூப்பர் மார்க்கெட் என்கின்ற பெயரிலே ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தார். பல போதகர்களை அழைத்து ஜெபித்து சுற்றுவட்டாரங்களில் இருக்கிற வியாபாரம் செய்யக்கூடிய பல நண்பர்களை எல்லாம் அழைத்து அவளுக்கெல்லாம் சிறப்பான விருந்து செய்து அந்த வியாபார ஸ்தலத்தை ஆரம்பித்தார். அந்த வியாபாரம்
பெயர் பெற்று வந்தது. பெயர் பெற்று வந்தது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை போய் விசாரிக்கும் போது மிக சந்தோஷமாக பதில் சொல்லுவார். வியாபாரம் நல்லா இருக்குயா, வியாபாரம் நல்லா இருக்கு. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, படிப்படியாக அந்த வியாபாரத்தில் தளர்வு ஏற்பட்டது. தான் போட்ட முதலீடுகளெல்லாம் குறைய ஆரம்பித்தது. நஷ்டத்துக்கு ஆளானாள். கடைசியிலே தன்னிடம் இருந்தவற்றையெல்லாம் விற்று வாங்கிய கடன்களை அடைக்க ஆரம்பித்தார். கடனை அடைக்க முடியாத நிர்பந்தமான சூழ்நிலை வந்துவிட்டது. தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, கடைசியில் என்ன நேர்ந்தது என்று சொன்னால், தன்னுடைய மனைவி வியாதிப்பட்டு விட்டார்கள். அவருக்கு ஒரு கையும் காலும் விளங்காமல் ஆகிவிட்டது. பிள்ளைகள், 2 பிள்ளைகள். அவர்கள் சந்தித்த தோல்விகள் அதைவிட வித்தியாசமானவை. அப்படி மிகுந்த கவலைக்கும் கண்ணீருக்கும் ஆளான நிலையாகிவிட்டார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அவரோடு பேசும்போது கண்ணீரோடு பகிர்ந்து கொண்ட அனுபவம் என்னவென்று சொன்னால், ஐயா, யாரெல்லாம் என்னை நேசித்து எனக்கு இந்த மாதிரியான உற்சாக வார்த்தைகளை சொல்லி இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க சொல்லி யாரெல்லாம் எனக்கு சொன்னார்களோ, என்னை உற்சாகப்படுத்தினார்களோ, அவர்களே எனக்கு எதிராளிகளா இருந்திருக்கிறார்கள். எனக்கு விரோதமாக நான் இந்த வியாபாரத்தில் முன்னேறக்கூடாது என்பதற்காக பயங்கரமான மந்திரவாதிகளை வைத்து செய்வினைகளெல்லாம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் எனக்கு அறியாமல் போய்விட்டது, தெரியாமல் போய்விட்டது என்று சொல்லி கண்ணீரோடு இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டார். அருமையானவர்களே, அந்த நண்பர் இப்பொழுது எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்கின்ற விவரம் தெரியாது. வாழ்க்கையிலே ஆவியான தேவன் நம்மோடு இல்லை என்றால், உன்னதமான தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இல்லை என்று சொன்னால், நம்மால் நிமிர்ந்து நிற்கவே முடியாது, நம்மால் நிமிர்ந்து வாழவே முடியாது. எந்த வழியில், என்ன வகையில் சத்துரு நமக்கு துரோகம் செய்வான், தீங்கு செய்வான் என்று நமக்கே தெரியாது. ஆகையினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் உன்னை வேடன் கண்ணியினின்றும் பாழாக்கும் கொள்ளை நோயினின்றும் உன்னை விடுவிப்பார் என்று சொல்லி. ஆம் அருமையானுடைய அன்புக்குரியவர்களே, வேடன் கண்ணி என்று சொல்லும் பொழுது, ஆம், இன்றைக்கு பல நிலைகளில் பிராணிகளை பிடிப்பதற்கு, உயிரினங்களை பிடிப்பதற்கு, குறிப்பாக நம்முடைய வீடுகளிலே முக்கியமான பொருட்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிற எலியை பிடிப்பதற்கு என்ன செய்கிறோம்? அதற்கு ஒரு கருவி, பொறி என்று சொல்லக்கூடிய கருவியை பயன்படுத்துகிறோம். வேட்டையாடுகிறவர்கள் பல வகையான பிராணிகளை பிடிப்பதற்காக, உயிர் பிராணிகளை பிடிப்பதற்காக என்ன செய்கிறார்கள்? கண்ணிகளை வைக்கிறார்கள். யானைகளை பிடிப்பதற்கு பயங்கரமான குழிகளை வெட்டி மேற்பரப்பான நிலங்களிலே அதற்கு பிடித்தமான உணவுகளை பரப்பி வைக்கிறார்கள்.
கடைசியில் அவைகளால் எழும்பி தப்பிக்க முடியாத ஒரு அவல நிலைக்கு ஆளாகிறார்கள். அதுபோலதான் வாழ்க்கையிலும் என்ன நிலையில், என்ன வடிவில், எந்த வகையில் சாத்தான் கிரியை செய்வான் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வேடன் கண்ணியின் என்றும் பாழாக்கும் கொள்ளை நோய் நின்றும் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அநேக வீடுகளில் பார்ப்பீர்களானால் இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நாம் பார்க்க முடியும். நான் ஆரம்பத்தில் முகவுரையிலே சொன்னது போல வியாபாரங்களிலே தோல்வியை சந்தித்து விடுவார்கள், செழிப்பாக வளருவார்கள், ஆனால் படிப்படியாக தோய்ந்து போய்விடுவார்கள். கணவன் மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்திருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் என்கின்ற ஒரு ஆசீர்வாதம் தங்க விடாதபடியே ஆக்கி விடுவார்கள். கரு, தாயின் வயிற்றிலே கரு உருவாகாதபடி, அப்படி உருவானால் அது எந்த விதத்திலாவது சேதமடையும்படியான தந்திரங்களை மந்திரங்களை செய்து விடுவார்கள். சில பேர் ஆறாத காயங்களோடே நடமாடி கொண்டிருப்பார்கள். சில பேரை பார்த்திருப்பீர்கள், படுத்த படுக்கையிலே இருப்பார்கள், வியாதி கொண்ட நிலையிலே. இதற்கெல்லாம் பின்னணியான காரணம் என்னவென்று சொன்னால், வேடனை போன்று செய்யக்கூடிய கண்ணிகள். அதற்காகத்தான் அருமையான திருமறை பகுதிகளை இன்றைய நேரத்தில், இந்த நாட்களில் நாம் வாசித்திருக்கிறோம். நிருபவாக்கியத்தில் பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், மிக அருமையாக சொல்லுகிறார். உங்களுக்கு மிகுந்த போராட்டம் உண்டு. இந்த உலகத்தினுடைய அந்தகார சக்திகளோடும் லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு மிகுந்த போராட்டம் உண்டு. இவற்றையெல்லாம் ஜெயிக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, எனக்காகவும் நான் வீழ்ந்து போகாமல் இருக்கும்படி எனக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி சபையாரை பார்த்து பவுலடியார் கேட்கின்றார். ஆம் அருமையானோடே, அன்புக்குரியவர்களே, எல்லா வகையான சத்துருவின் போராட்டத்துக்கும் நாம் விலக்கி காக்கப்பட வேண்டுமானால் கடவுள் நமக்கு ஆயுதமாக தந்திருக்கிற விசுவாசமும் பக்தியும் கேடயமாய் தந்திருக்கிற இந்த சத்திய வேதத்தை கையில் ஏந்தி கொண்டு அதை வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், அநேக பக்தர்கள் அல்லும் பகலும் ஜெபித்தது போல ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நாம் காண முடியும். அடுத்து இரண்டாவது நிலை பாழாக்கும் கொள்ளை நோய். அருமையானோட அன்புக்குரியவர்களே, கொள்ளை நோயின் காலத்தில் இருக்கிறோம். கொள்ளை நோயின் காலத்தில் இருக்கிறோம். எத்தனை வகை வகையான மனிதர்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையிலே வாழ்ந்தவர்கள், பேரோடும் புகழோடும் வாழ்ந்தவர்கள், எத்தனை பேர் இந்த நோய் தாக்கத்துக்கு ஆளாகி மரித்து போயிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்களுடைய விலையேறப்பட்ட உயிர்களை இந்த நோய் பறித்து விட்டது, இன்றைக்கும் பறித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உறுதியாக சொல்லுகிறார், உன்னை வேடன் கண்ணியின் என்றும் பாழாக்கும் கொள்ளை நோய் நின்றும் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி. அருமையானுடைய அன்புக்குரியவர்களே, நற்செய்தி பகுதியில் 2 சம்பவம் உண்டு. குறிப்பாக நாம் இன்றைக்கு வாசித்ததான நற்செய்தி பகுதியிலே லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரையிலான வசனங்களிலே
18 ஆண்டுகள் கூனியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தாய், அவர்களை ஆண்டவர் காண்கின்றார். கண்டு அந்த தாயை கூனியாக்கி வைத்திருந்த பேயின் பிடியிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். அங்கே வினா எழுப்பப்பட்டது, இது ஓய்வு நாள் ஆயிற்றே, ஓய்வு நாளில் சுகம் பெறக்கூடாது, ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் மற்ற நாட்களிலே வந்து சுகமடையலாமே. ஆண்டவர் சொன்னார், ஆவியான தேவன் சொன்னார், பிசாசின் பிடியில் 18 ஆண்டுகளாக பிசாசானவன் இவளை பிடித்து வைத்திருக்கிறானே, இவளை கூனியாக்கி வைத்திருக்கிறானே, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா, இவளை விடுவிக்க வேண்டியது, இவள் விடுதலை பெற வேண்டியவள் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொண்டு அந்த மகளை விடுதலாக்கி ஆரோக்கியமாக்கி அவளை வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். மிகப்பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த தாயினுடைய வாழ்க்கையிலே வருகிறது. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு பயங்கரமான மனிதன் கல்லறைகளிலே குடியிருக்கிறான். சங்கிலிகளினால் கட்டப்பட்டு தன்னுடைய உடலையெல்லாம் காயப்படுத்துகிறான். யாரும் அவனிடம் நெருங்க முடியாத அளவிற்கு விகாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்தார், ஆவியான தேவன் அவனை பார்த்தார். அவனுக்குள் இருந்ததான ஆவி சொன்னது, எங்களை கெடுப்பதற்காகவா நீர் இங்கே வந்தீர் என்று சொல்லி. ஆனால் அந்த அசுத்த ஆவியை ஆண்டவர் அதட்டினார். அந்த ஆவி அவனை விட்டு போனது. அவன் சுகமானான். அவன் என்ன செய்தானாம்? புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து இருந்தான் என்று சொல்லி. ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, பிசாசானவன் செய்கிற செயல்கள், ஆம் சத்துருவானவன் செய்கிற செயல்கள் இம்மாதிரியான கொடிய நிலைக்கு, பரிதாபகரமான நிலைக்கு ஆக்கிவிடும். இன்றைக்கு பெயர் பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற அமெரிக்க தேசம் கிறிஸ்தவ தேசம்தான். அங்கிருந்துதான் நற்செய்தி அதிகமாக நம் மத்தியிலே கடந்து வந்தது. ஆனால் அந்த தேசத்திலே தான் பில்லி சூனியம் செய்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலே அதிகமான கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ஒரு அருமையான மாநிலம் நம்முடைய அண்டை மாநிலம் கேரளா. கேரளாவிலும் இது போன்ற மாந்திரீகங்களை செய்து, இப்படிப்பட்ட பயங்கரமான மந்திரவாதங்களை செய்து அநேகருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கக்கூடிய, கேள்விக்குறியாக்கக்கூடிய பயங்கரமான சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் எல்லாம் கேரளாவில் இருக்கிறார்களா? ஆம், அமெரிக்க தேசம் கிறிஸ்தவத்திற்கு பேர் போன தேசம். இந்தியாவிலே கேரளா கிறிஸ்தவத்துக்கு பேர் போன தேசம். அங்கே என்ன மாதிரியான விஷமிகள் இருக்கின்றன என்று பாருங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்தையே இந்த அளவுக்கு வேதனைப்படுத்த, கண்ணீருக்கு ஆக்க, கவலைக்கு ஆக்க கருவியாக பயன்பட்ட நாடு சீனாவை பற்றிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை வேடன் கண்ணியின் என்றும் பாழாக்கும் கொள்ளை நோய் என்றும் விடுவிப்பேன் என்று சொல்லு. அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தரை, ஜீவனுள்ள கடவுளாகிய கர்த்தரை சாத்தானும் சோதித்தான். எவ்வளவாக சோதிக்க முடியுமோ அவரை சோதித்தான். கடைசியிலே ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரை மாத்திரம் பணிந்து கொள்வாயாக என்று சொல்லி கடிந்து கொண்டார். அவன் பறந்து போனான். ஆம் அருமையானுளே, சர்வாயுத வர்க்கமாகிய ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம், முழங்காலில் நின்று ஜெபிப்போம்.
ஆவியானவர் இறங்குவார், எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், அவருடைய கிருபைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து காப்பார். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார், உன்னை வேடன் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு விடுவிப்பேன் என்று விசுவாசிப்போம். விடுதலை தருகிற ஆண்டவரை, நமக்காக கோர சிலுவையில மரித்து உயிர்த்து ஜீவிக்கிற ஜீவனுள்ள கடவுளை விசுவாசிப்போம். அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைப்போம். ஆவியான தேவன் நமக்கு துணையாக இருந்து நாம் சந்திக்கிற ஒவ்வொரு வகையான வேடன் கண்ணிகளின் என்றும், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு வகையான பாழாக்கும் அருவருப்புமான கொள்ளை நோய்களின் என்றும் கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென். 442வது பாடலை பாடுவோம். கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் என்ற பாடலிலே முதல் 3 கவிகளை மட்டும் பாடுவோம். கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள், நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். திருவருள் நேடுமை ஞான திருத்து திருவருள் மேடுமை ஞான திருத்து பரில்நரனாகிய மாதுவின் வேத்து பரில்நரனாகிய மாதுவின் வேத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். பண்ணின பாவமெல்லாம் மகள் வைத்து நின்னயமாய் மிகவும் தயை வைத்து நின்னயமாய் மிகவும் தயை வைத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். தந்திரவான் கடியின் சிறை மீட்டு தந்திரவான் கடியின் சிறை மீட்டு எந்தை மகிழ்ந்துன்றன் அன்பு பாராட்டு எந்தை மகிழ்ந்துன்றன் அன்பு பாராட்டு கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். ஜெபம் செய்வோமாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன அன்பின் ஆண்டவரே, உன்னை வேடன் கண்ணீர் என்றும் பாழாக்கும் கொள்ளை நோய் என்றும் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே, அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் காலை பொழுதை தந்தீர். முகநூல் வாயிலாக நடைபெறுகிற இந்த ஆராதனை வேளையில் ஆவியான தேவன் பிரசன்னமாகி எங்களுக்கு நடத்தி தந்தீர். நல்ல வார்த்தைகளால் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி எறிதலின் ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, பாடவும் துதிக்கவும் திருவசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அருள் புரிந்தீரே, வசனத்தை கொண்டு பேசினீரே. ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் உம்மை நம்பி உமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ விதமான தந்திர உபாயங்களுக்கு, ஆண்டவரை மாந்திரீக கட்டுகளுக்கு, பிசாசின் கண்ணிகளுக்கு, வில்லுசூனிய ஆவிகளின் தாக்கங்களுக்கு ஆளாகி உடைமைகளை இழந்து உயிர்களை இழந்து ஆண்டவரே இன்றைக்கு தனிமையான நிலையில
நிர்கதியான நிலையில நிற்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவீராக. விசேஷித்த விடுதலையை கர்த்தர் கொடுத்து இம்மாதிரியான கண்ணிகளுக்கு அகப்பட்டு சத்துருவின் போராட்டங்களுக்குள் அகப்பட்டு மீண்டு வர முடியாதபடி சிக்கி தவிக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசின் பிடியில் அகப்பட்டு விடுதலை பெற முடியாத நிலையில் சிக்கி தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியான தேவன் அப்பேற்பட்டவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. தம்முடைய ஆவியினால் அவர்களை நிரப்பி அவர்களை ஆட்கொண்டிருக்கிறதான எல்லா அசுத்தாவியின் பிடிகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, முகநூல் வாயிலாக நடைபெற்றதான இந்த தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிற உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து, உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து இந்த தொழுகையிலே பங்கெடுக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு வகையான அந்தகார சக்திகளின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து கொண்டாடுகிறோம். உம்முடைய சத்திய வேதத்தை, ஜீவ வசனத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் உறுதியாக விசுவாசத்தில் தரித்திருப்பதிலும் ஆவியான தேவன் துணை இருக்க வேண்டும் என்றும் உதவி செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கர்த்தாவே, கல்வாரி லுத்தரன் சபையின் மூலமாய் நடைபெறுகிற இந்த ஊழியத்தை கர்த்தர் தடையில்லாமல் நடத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது ஆக்கி வருகிறீர். எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பணியை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும். வெகு விரைவாக இந்த கொள்ளை நோயின் தாக்கமெல்லாம் முடிவுக்கு வரட்டும். தேவநாமத்தை ஆலயத்திலே வந்து ஆராதிக்கக்கூடிய நல்ல சிலாக்கியத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, அருமை ஆண்டவரே, இன்று தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை நினைக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவள் அனைவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதியும். பல்வேறு வகையான வேலைகளுக்காக, தொழில்களுக்காக, ஆண்டவரே, படிப்பிற்காக, கல்லூரிகளுக்காக, பள்ளிகளுக்காக புறப்பட்டு போகிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் அனைவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதியும். நாள் முழுவதும் உம்முடைய கிருபை அவளை விட்டு மாறாதிருக்கட்டும். சுவாமி, எங்களுடைய தேசத்துக்காக, தேசத்தினுடைய எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமைதியான ஒரு ஆளுகையை நாங்கள் தொடர்ந்து காண கர்த்தர் உதவி செய்யும். எல்லா நன்மையும் கிருபையும் தந்து கர்த்தர் எங்களையும் திருச்சபை குடும்பங்களையும், ஆண்டவரை முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிறவர்களையும் இதை காண்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிகிறோம். இதோ பல்வேறு நிலைகளிலே அநேக ஜனங்கள் ஆண்டவரை காணிக்கைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். மாத காணிக்கையாக, ஆராதனை காணிக்கையாக, விசேஷித்த ஸ்தோத்திர காணிக்கைகளாக, ஆண்டவரே பொருத்தனை காணிக்கைகளாக அநேகர் காணிக்கைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். கொடுத்து அனுப்பிய அனைத்து கரங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தலிடும். திருச்சபையின் மூலமாய் நடைபெறுகிற பல்வேறு ஊழியங்களுக்கு அது பிரயோஜனப்படும்படி கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். சுவாமி, கொடுத்த கரங்களை நிறைவாக ஆசீர்வதியும். நன்மையான கிருபையால் நிரப்பும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்லட்டும். தடைகளெல்லாம் மாறட்டும். தேவநாமம் அதிகமாய் மகிமைப்படட்டும். யாவற்றையும் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்து ஜீவிக்கிறவரும், வேடன் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் விடுவிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையினோடு ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றேக்கும் உடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அன்புக்குரியவர்களே, தொழுகையிலே பங்கெடுத்த உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற அன்பு மக்கள் அனைவருக்காக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அநேகர் காணிக்கைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் காணிக்கைகளை ஏற்று நிச்சயமாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்று மாலை 6:30 மணிக்கு இடைநாள் ஆராதனை நடைபெறும். அதிலேயும் பங்கெடுத்து தேவாசீர்வாதம் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.